வணக்கம், இது உங்க டிவிஆர் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மோகினிஸ் தீவு எபிசோட் 3. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, உங்களை எல்லாம் மறுபடியும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். போன எபிசோட்ல மதிமாறன் யாரு அப்படின்ற கேள்வியோட எபிசோட முடிச்சோம். இப்போ அவர் யாரு அப்படின்றத பார்த்துருவோம். மதிமாறன் வேற யாரும் கிடையாது, சோழத்து இளவரசன் சுகுமாரன். தன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட்டுக்கிட்டு மதுரைக்கு வந்திருக்காரு. தேவேந்திர சிற்பியோட பாதுகாப்புல இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்போ ஒரு டயத்துல இளவரசி மதிமாறனை பார்க்கறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டாங்க. அவன் பெண்களை பார்க்காம விரதம் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு இடத்துல பதுங்கியிருக்கான். இதுவே இளவரசிக்கு ஆர்வத்தை ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடுது. இதனால தேவேந்திர சிற்பியும் இளவரசி சேர்ந்து திட்டம் போட்டு இளவரசி ஒரு ஆண் வேடம் போட்டுக்கிட்டு தேவேந்திர சிற்பியோட சொந்தக்கார பையன் அப்படின்ற ஒரு இமேஜோட வராங்க. இவங்க 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, இது இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அது பொண்ணுதான் அப்படின்ற விஷயம் மதிமாறனுக்கு தெரிஞ்சிருது. இது பொண்ணுன்னு தெரிஞ்ச அவனுக்கு காதல் ஆசை ஏற்பட்டுருது. தன்னோட காதலை மறைமுகமா அந்த பொண்ணுக்கு சொல்றான். இப்போ என்ன கொஞ்ச நாள் இப்படியே லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. ஒரு டயத்துல மதிமாறன் எனக்கு ஒரு பிரத்யேக சிற்பக்கலை கத்துக்கணும், அது உங்க நாட்டு சிறையில இருக்கிற உத்தம சோழனால மட்டும்தான் எனக்கு அதை கத்துக் கொடுக்க முடியும், அவருக்கு மட்டும்தான் அது தெரியும், அவரை நான் பாக்குறதுக்கு இப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதை கேட்ட புவனமோகினி தான் கிட்ட இருந்த ஒரு முத்திர மோதிரை எடுத்து காட்டி, இதை கொண்டு போய் நீ சிறையில காட்டினாக்கா உன்னை உள்ள விட்டுருவாங்க, நீ அவர்கிட்ட போய் அந்த கலையை கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உத்தம சோழனை பார்க்கறதுக்கு மதிமாறன் போறான். மதிமாறன் போய் அந்த மோதிரத்தை காட்டி உள்ள போயிட்டு அங்க உள்ளவங்க எல்லா கண்ணிலையும் புத்திசாலித்தனமா கண்ணுல மண்ணை தூவி உத்தம சோழனை அழைச்சிட்டு வந்துடுறான். இங்க வந்தவங்க பெரிய படையை திட்டிட்டு மறுபடியும் பழிவாங்கிறதுக்காக பாண்டிய நாட்டு மேல போர் தொடுக்குறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய படைபலத்தை பாண்டிய மன்னன் எதிர்பார்க்கல. அவனால சண்டை போட முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இப்ப பாண்டிய மன்னன் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால புவனமோகினி படைக்கு தலைமை தாங்கி போய் சண்டை போட்டு தோற்று வந்துடுறாங்க. காரணம் தன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற வருத்தத்துல புவனமோகினி இருக்காங்க. இப்போ மறுபடியும் உத்தம சோழன் புவனமோகினியை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துல இருக்கார். இதை தெரிஞ்சுக்கிட்ட சுகுமாரன், இல்ல நீங்க அப்படி பண்ணக்கூடாது, அந்த பொண்ணை நான் காதலிச்சுட்டேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீங்க இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உத்தம சோழன் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு ஆட்சியும் அதிகாரமும் முக்கியமா இல்ல நீ காதலிச்சோம் அந்த பொண்ணு முக்கியமானு கேட்கும்போது, எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு உத்தம சோழன்கிட்ட சுகுமாரன் சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு படைபலத்தையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து போட் ஏற்றி மோகினி தீவுக்கு அவங்களை அனுப்பி வச்சிடறாரு. இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்தவர் கேட்கிறாரு, நீங்க யாரு? பாஸ்கர கவிரார் அவரை கேட்கிறாரு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் அந்த உத்தம சோழனோட பையன் சுகுமாரன், இது நான் காதலிச்ச பொண்ணு புவனமோகினி, இது 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அவர் தலை சிக்கல மயக்கம் போட்டு படுத்துடுறாரு. அப்படியே தூங்கிடுறாரு. விடியுது. காலைல எந்திரிக்கிறாரு. அவருக்கு என்ன குழப்பம்னாக்க, இவ்வளவு நேரம் நடந்தது கனவா இல்ல நிஜமா அப்படின்றது குழப்பம். போட்டு கிளம்பிடுது. அவர் அதோட ஏறி அந்த போட்ல ஏறி அதே குழப்பத்தோட போயிடுறாரு. இதோட மோகினி தீவு முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.